நோ சார், எஃப்ஐஆர்லாம் போடல. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார் சார். சார் சரிங்க சார், பண்ணிடலாம். ஓகே சார். சார் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது சார். கொஞ்சம் உட்காருமா. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஓகே சார், அவங்க வந்தால் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். ஓகே சார். ஓகே ஜெயசாமி, சார். என்ன கேஸு? இப்போ தான் சார் வந்தாங்க. தெரியல சார். சார் இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட பேசிட்டு உங்கள் லைனில் வரேன். என் ஹஸ்பண்டை காணும் சார். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லை சார். ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ப்ளீஸ் சார், ஹெல்ப் மீ சார். ஒன்றும் எப்படி மிஸ் பண்ணா? செம்மையா இருக்கே. ஸ்டாப் இட் சார். ஏய் சார், நயா சத்தம். நீங்க வாங்க, சொல்லுங்க என்னாச்சு? 2 நாளா என் ஹஸ்பண்டை காணும் சார். எங்க போனார்னே தெரியல. போட்டோ இருக்கு சார். பேரு? ரம்யா சார். ஹஸ்பண்டோட பேரு? கார்த்திக் சார். என்னாச்சு? ஹாய், குட் மார்னிங். என்ன எவனையும் காணோம்? வெயிட்டிங் ஃபார் யூ. You people doesn't know what is happening here. And you don't have to take any responsibility. Huh? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹெட் ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு பிரஷர் தெரியுமா? சார், இதுக்கு யார் ரீசன் எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். சார், அவங்கள திட்டாதீங்க. ஆஸ் அ டீம் லீடர் I'll take the responsibility. Okay. You're fired. Take this and get out. கார்த்திக், 1 minute. அந்த லெட்டர்ல இருக்கிறத படி. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு லெசனா இருக்கட்டும். நான் வேலையை விட்டு போறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஆளப்பாரு. பாக்யராஜ் பாக்கெட். இப்ப படி. Congrats, Karthik. Thank you, sir. You have got a Best Employee Award. Keep it up. Hi, Ramya. Congratulations to your team, Somi. Thanks, da. Enjoy. லஞ்ச்ல பார்க்கலாம். Bye. Bye. ஏய், என்னடா வர்க் பண்ணிட்டு இருக்க? ஓகே பை. டேய், நீ என்னடா போற? நீங்க வின் பண்ணீங்கல? அதுக்கு தான் சக்சஸ் பார்ட்டி. சரி பை. We are cornered. We are helpless. நம்ம கண்டிப்பா ஒரு பார்ட்டியை பிளான் பண்ணனும். What guys? சேடா இருக்கீங்க? பின்ன நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு யார் யாரோ செலிப்ரேட் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம பார்ட்டி பண்றோம். கண்டிப்பா. Next month we have 10 days break. கோவா போறோம். ஏன் அடுத்த வருஷம் போலாமே? கார்த்திக், அவார்ட் வாங்கணும்னு செலிப்ரேட் பண்ணிரணும். இப்ப எதை எப்பப்ப பண்ணணுமோ அதை அப்பப்ப பண்ணிரணும். ஓகே. சரக்கு. பிரியாணி. படம்.
சரக்கு பிரியாணி படம் சரக்கு சரக்கு அடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டு படுத்து போலாமா? ஏய் செம ஐடியா. ஓகே ஐ ஸ்பான்சர். ஏய் அறிவில பாத்து வர மாட்டேன் மூஞ்சியை சேர்த்து கண்ணை மூட்டு வருவியா? ஐயோ போச்சு மச்சான், நிறைய செலவு உண்டா. ஏய் 50,000 எடுத்து வை. ஏய் எந்த ஏரியா நீ? நான் முழுகிறா நான் சேர்த்து வை. மாமா நல்லா கேளு மாமா. 50,000 எடுத்து வை. கொப்பள தரோம் இதுக்கு. See the damage. கொப்பள தரோம். 50,000 எடுத்து வை. வெயிட், பண்டார ஹீரோ. அங்க பாரு. என்னங்க? ஒன் வேல வந்து இடிச்சதுக்கு நீங்க தான் பே பண்ணணும். என்னது ஒன் வேவா? நம்ம பெர்மிஷன் இல்லாம எப்போ ஒன் வே ஆக்கறாங்க மச்சான்? ஓகே ப்ரோ. Okay, bro. chill. I'll adjust with the AC and paints. See you. ஓகே வேற ஆள நான் பாத்துறேன். மச்சான் போலீஸ் வரதுக்குள்ள வண்டி எடு. வெயிட் வெயிட். அவ்வளவுதான், கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம ஆபீஸா? எந்த டிபார்ட்மெண்ட்? ஹலோ, உங்க பேர் கார்த்திக் தானே? நான் உங்களை பார்த்திருக்கேன். அப்படியா? உங்க பேரு? ரம்யா. சாரிங்க, ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பேன். அதுவும் ஆபீஸ்ல பொண்ணுங்க கிட்ட பேசினா பசங்க கலாய்ச்சிருவாங்க. பரவாயில்லைங்க, அதான் இப்போ மீட் பண்ணிட்டோமே. சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஓ யா, கிளம்பலாம். தேங்க்ஸ் கார்த்திக், தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். இதுல என்ன இருக்கு? ஹேவ் அ குட் டே. ஓகே பாய். பாய். ஹாய். கையில என்னடி ஆச்சு? சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ. கார்த்திக் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். ஹிஸ் a nice guy, you know. வெரி நைஸ் கை. கார்த்திக் மட்டும் இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும்டி. போன வாரம் எனக்கும் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனா யாரும் வரல காப்பாத்துறதுக்கு. ஐயோ, ஏண்டி? ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தானே. ஹே, கார்த்திக் அக்செப்ட் பண்ணிட்டான். என்னது அக்செப்ட் பண்ணிட்டானா? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் டி. 3 மாசம் முன்னாடி நான் கொடுத்த ரிக்வெஸ்டே இன்னும் அக்செப்ட் பண்ணல. உனக்கு எப்படி அக்செப்ட் பண்ணா? கான்ல பேசுறியா? பாத்துடி, ஃபேக் ஐடியா இருக்க போகுது. இதுல காமெடி என்னன்னா ஃபேக் ஐடி கூட ஒன்னு அக்செப்ட் பண்ணல. ஓகே, பார்த்துட்டேன். குமாரண்ணா. சேஞ்ச் இல்லையாம்மா, நம்ம ஏரியா தானே, அப்புறம் வாங்கிக்கிறேன். ஓகே சரிண்ணா. சரிம்மா. இந்த மீட்டிங்கை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சதும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். இதுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கா? ஆஃபீஸ்ல பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்ட் வாங்கினதுக்கு. ஓ, அதெல்லாம் ஒரு மேட்டரா? யூஎஸ் போய் ஒர்க் பண்ணணும், அதுதான். யா. ஆமா, எங்கடா இருக்க? ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்கேம்மா. யாருடா? பொண்ணா பையனா? பொண்ணுதாம்மா, ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ஒன்னும் நினைக்கலடா, நீ ஏன் டென்ஷன் ஆற? அம்மா, நான் ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்றேம்மா. பாய். சரிடா. அம்மா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவீங்களா? அப்பா கிடையாது. ஓ,
சாரி. அதெல்லாம் விடுங்க. உங்க பேரண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அதை ஏன் கேக்குறீங்க? ஏன்? நான் எப்போ கல்யாணம் பண்ணுவேன், எப்போ வீட்டை விட்டு அனுப்பலான்னு ரெடியா இருக்காங்க. எல்லாருமே அப்படிதாங்க. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு அச்சீவ் பண்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீடம் கொடுக்கணுங்க. பரவாயில்லையே, ரொம்ப மெச்சூர்டா பேசுறீங்க. டைம் ஆச்சு. ஓ. கிளம்பலாமா? யா ஷூர். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் மீட். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா கண்டிப்பா. ஓகே. ரம்யா, MD is calling you to the conference room. எதுக்கு? Come. Happy birthday, Ramya, from a special one. Hey, யாரா அந்த ஸ்பெஷல் ஒன்? பர்த்டே கேக்கு. ஏய், யாரா அமிச்சது? அடுத்த வாரம் என்னோட பர்த்டேவும் வருது. கோ ட்ரிப் வேற போறோம். எனக்கும் வாங்கி தாங்கடா. கேக்குடா. வேலை இருக்குடா. ப்ளீஸ் வேண்டாம். பட்டர்ஸ்காட்ச். என்னப்பா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அதானே நாங்க ஏதோ 3 பேர் வெளியே போயிட்டு இருந்த மாதிரியும் ஹாப்பி பர்த்டே சத்தம் கேட்டோன்னு கேட்க உள்ள இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே. ஓ வாங்க ஹாப்பி பர்த்டே. கார்த்திக் விஷ் பண்ணுங்க, அப்பதான் கேக் கிடைக்கும். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. கேக்கு. ஏய், அவரே கேக் அனுப்புவாராம், அவரே விஷ் பண்ணுவாராம். நடத்து. ஏய், பர்த்டே போட்டோஸ் ஆடி காமி. ஏய் நோ குட்ரி. சீதா. ஏய், ஏய், என்னடி இது? பாருங்க. பாத்தியா? இன்னி வரைக்கும் டவுட்டா தான் இருந்தது, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செல்ஃபி எடுத்தல்லவா? we are good friends. ஓ, அவன் தான் ஸ்பெஷல் ஒன்னா? இப்பதான் புரியுது. நடத்து. வந்தாச்சுடி உன் ஸ்பெஷல் ஒன் கிட்ட இருந்து காலு. இனிமே உனக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். சும்மா இரு. நிஜத்தில் நீ யாரடி, பதில் என்ன கூறடி, சென்றாயனை திருடி, நிமிடம் நரகம் ஆக வலியோ சிகரம் போக துயரம் துடைக்க என்னை சேர நீ வா.
சொல்லணும்னு நினைச்சேன். ஏய் என்ன? வேண்டாம், இங்க வேண்டாம், கோவால சொல்றேன். ஏய் கோவா நினைச்சு இங்கேயே சொல்ல. கோவால சொல்றேன். கோவால சொல்றேன். ரம்யா ரம்யா ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ண. என்னாச்சு சார்? அதுக்கப்புறம் உன் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ரயில்வே ஸ்டேஷன்ல ஜெனி கார்த்திக்கு கால் பண்ணாளா? சார் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே சார், ஆனா என் பேரு ரம்யா. ஏன் இடத்துல யார் சார் அந்த ஜெனி? நீங்க சொல்லதெல்லாம் நான் கேட்டல, இப்போ நான் சொல்றேன். ரயில்வே ஸ்டேஷன்ல ஜெனி என்ற பொண்ணு கார்த்திக்கு கால் பண்ணா. ஏய் இங்க என்ன பண்ற? வா போலாம். இல்ல கார்த்திக் கால் பண்ணு, நாட் ரீச்சபிள் இருக்கு. ஹாய் ஷர்மி, வன்ஷிகா வாட்டர் பாட்டில் வாங்க. சரி அவ வரட்டும், நீங்க ஏறுங்க. சரி வாடி நம்ம போலாம். சீக்கிரம் வாங்க. ஹாய் ஹாய். வண்டி எண் 17311 ஜெனி ஷர்மி. ஏய் வாடி. வாஸ்கோ எக்ஸ்பிரஸ் 1 மினிட். நடைமேடை 2 இருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக. ஏய் ஜெனி, என்ன நின்னுட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா. கெட் இன். வரேன். ஹலோ ஜெனி, நான் கார்த்தி பேசுறேன். What the fuck? எங்கடா போன? எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஆச்சு? எங்க இருக்க நீ? ஏய் சாரி ஜெனி, சாரி. அம்மாவுக்கு சடனா உடம்பு ரொம்ப முடியாம போச்சு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மாக்கு என்னாச்சு? ஏண்டா எனக்கு ஒரு கால் பண்ண வேண்டியது தானே? இல்ல ஜெனி, நவ் ஷீ இஸ் ஃபைன். இருந்த டென்ஷன்ல ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன். 2 நாளா ஹாஸ்பிட்டல்ல லாக் ஆயிட்டேன். உனக்கு என்ன ஆச்சு? ஏதாச்சும் பயந்துட்டேன்டா. ஏண்டா இப்படி பண்ற? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஏய் சாரி ஜெனி, அழாத ப்ளீஸ். போடா, உன் கூட இந்த ட்ரிப்ல இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எப்ப முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். I miss you கார்த்திக். Miss you too Jenny. Just wait for 2 days. Okay. Bye. Sorry Jenny. சரி, இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப பயந்துட்டேன். அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. ஒன் வீக் கூட என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியலடா. I think I'm in love with you, Karthik. I love you too, Jenny. அதெல்லாம் ஓகே. கோவாலேருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? இருக்குடா, வாங்கிட்டு வந்திருக்கேன். தரு. அப்படியா? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சரக்கா? ஏய், நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். உனக்கு சரக்கு தான் முக்கியமா? ஏய் கம்மன் இருறி.
பாய். ஏய் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். ஆமால. என்ன பாக்குற? திரும்படா. ஓ சரி ட்ரீட் இருக்கிற அளவுக்கு என்ன மேட்ரு? என்ன விசா தானே அப்ரூவல் ஆயிடுச்சா? அதெல்லாம் எதுக்கு, நல்ல நேரம் வரட்டும் சொல்றேன். இப்ப சாப்பிடுங்க. ஆமா மச்சான், இப்போ வேணா காவகாலமே கொண்டும் சேர்ந்து வருது, அப்புறம் சொல்லு. ஐஸ்வேதா. ஹாய் சார். ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ. ஹாய். இந்த சாப்பிடு ஜமாய். மச்சான் ரீசனே தெரியாம எப்பறா சாப்பிடுறது, மனசே வரலடா. ஏய் அதான் வாய் வருதுல, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அங்க பத்தியா ஏன் எதுக்கு எவன் செத்தாக எனக்கு என்னன்னு கவலையெல்லாம் நல்லா சாப்பிட்றாளுங்க. இந்த மாதிரி விஷயத்துல நீ பொண்ணுங்களை ஃபாலோ பண்ண. ஏய் சமோசா சூப்பர் டா. அப்படியா? இன்னைக்கே எப்படி இருக்கே, செஞ்ச நீ சாப்பிட்டு எப்படி இருந்திருக்கும். டே 2 சமோசா. ஹாய் गाइस. யாருக்கும் தெரியாம சைலண்டா ட்ரீட் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன சார் பண்றது, ஓசி ட்ரீட்னு சொன்னாலே சில நாய்களை அலைஞ்சுன்னு வந்தது. எனக்கு முன்னாடி சிரிச்சு காட்டி குத்துறாதரா. அண்ணா கார்த்திக் கொடுக்க சொன்னாரு. ஷர்மி எதுக்கு ட்ரீட் கொடுத்தான்னு ரீசன் சொன்னானா கார்த்திக்? ஏதோ சஸ்பென்ஸ்ன்னு சொன்னான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே ட்ரீட் கொடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் கார்த்திக்கு ட்ரீட் கொடுத்துட்டானா? என்னது 2 பேருமா? யாடி we got committed. வாவ் சூப்பர் டி. ஹே गाइस நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே சொல்கிறோம். அது வரைக்கும் keep it to yourself. congrats டி. Thanks. என்னடா ஆஃபீஸ்ல மவுஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இல்லடி என்ன தவிர வேற யாரையாவது பார்த்த கொன்றுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. Driver, stop. Excuse me. ஏய் இறங்கிட்ட? இல்ல கார்த்திக் வரான், நாங்க வெளில போறோம். ஓகே பாய். ஹாய் ஜெனி. எங்க போலாம்? எனக்கு ஒரு ஆசைடா. என்ன? நாளைக்கு உனக்கு பர்த்டேல உன் கூடவே இருந்து முத ஆளா நான் விஷ் பண்ணுண்டா. அவ்வளவுதானா? நான் வேற எதுவும் எதிர்பார்த்தேன். ஒன்று பண்ணலாமா? வீட்ல யாரும் இல்லையா? பார்த்தா எப்படி தெரியுது? நீ டிவி பார்த்துட்டு நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே.
உதயனே பொன்னிருப்பென எழுந்தவா இனியனே உன் விழிகளின் கலவரம் கண்டு இதயம் குழைய அணியனே நீ புயலென பறந்தவா விழுந்திடும் மடைமழை சுகம் நிலம் மறுத்திடும் பரவிடும் பலவிரல் இசை குழல் வெறுத்திடுமா கடலலை கரப்படும் அதை கரை நிறுத்திடுமா அயங்கியே வந்த கடலுடன் தினம் மடித்திடும். கார்த்திக் இப்போ வேணாமே, என்னாச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ என்ன, கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? ஹாப்பி பர்த்டே கார்த்திக். நாம 2 பேரும் ஒரே வீட்டில் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலாமே. என்னவனே என் சகலமும் அகிலமுமானாய் வலியை சுகமாய் உணர்த்திடும் பொன் வாழ்வினை தருகிறாய் எப்பொழுதும் எந்த நகம் பெரும் சுகம் பிடிக்கிறது முப்பொழுதும் முந்தன் விரல் தொடும் வரம் கிடைக்கிறது நினைத்தது நொடியிலே நிஜம் என நிகழ்கிறது இதயமோ வரையறை விடை பெற மகிழ்ந்திடும். கார்த்தி கார்த்தி சீரியஸ்னஸ் தெரியாம ஆடிட்டு இருக்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வந்து பாரு வா. Tell me ராஜ், what happened? நீ போக வேண்டிய யூஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த நரேஷ் போக போறான் தெரியுமா? என்ன சொல்றீங்க? அங்க பாரு பாரு. கார்த்தி கண்ட்ரோல் ப்ளீஸ் கண்ட்ரோல். இங்க எதுவும் பிரச்சனை வேணாம், நாளைக்கு ஆபீஸ்ல பாத்துக்கலாம் ப்ளீஸ். டேய் நரேஷ், ஒரு ஸ்காட்ச் பாட்டிலுக்காக என் யூஎஸ் ப்ராஜெக்டே கொடுத்துட்டியாடா. ஏற்றிருந்தா நானே கொடுத்துருப்பேனடா. கார்த்திக், டேய் நரேஷ், கொன்றுவேடா. சாரி. கார்த்தி ஏய் கொன்றுவேன். கார்த்தி அது ஓகே? இதெல்லாம் கார்த்தியை இப்படி பிஹேவ் பண்றான். யாரு இது? சாரிமா. ச்சே, இவ்ளோ நேரம் ஹார்ன் அடிக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரியான கார்த்திக் வா. கார்த்திக் வா. ஏய் வா. விடுறே. யாரு கார்த்திக், control yourself. போதை ஓவர் ஆயிடுச்சு, இது குடி. ஏய் ஜெனி, இங்க வா ஜெனி, உட்காரு. நான் ஒன்றும் இல்லை ஜெனி, உனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன், நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன்.
ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு புரியாது ஜெனி, புரியாது. ஏய் என்ன பண்ற நீ? கிளாஸ் உடஞ்சதுக்கு ஃபீல் பண்றியே, இது என்னோட ட்ரீம் ஜெனி. இந்த வேலை எனக்கு வேணும். ஏய் ஆல்ரெடி நமக்கு ஏகப்பட்ட இஎம்ஐஸ் கமிட்மெண்ட்ஸ் இருக்குடா. இப்போ நீ ஜாபை விட்டுட்டனா என்னோட சேலரியை மட்டும் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? ஓ, அப்போ உனக்கு என்னோட காசு தான் முக்கியம், என்னோட ஆசை முக்கியம் இல்லைல்ல? கார்த்திக், I didn't mean that. தெரியாண்டே, இந்த பொண்ணுங்களை இப்படி தாண்டி. Karthik, you're going beyond your limits. சரி வா உள்ள போலாம். தேவையில்ல, கிளம்புடி. கார்த்திக், ஆஃபீஸ் வந்தானா? இல்லையே, ஏண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் வந்தா சொல்லு. என்னமாச்சு? கார்த்திக் காணுமா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு நடந்தது அப்படியே சொல்றீங்க? ஏ கார்த்திக் என்னாச்சு சார்? யார் சார் அந்த ஜெனி? ஓகே சார். Stay here. கார்த்திக் அடிச்சிட்டானா சார்? எங்க சார் என் கார்த்திக்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது வெறும் கம்ப்ளைண்ட் தான். ஆனா எனக்கு அவன் லைஃப் சார். ஹஸ்பண்ட் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியல சார். ப்ளீஸ் சார், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க சார். யார் சார் இந்த பொண்ணு? என்னோட ஹஸ்பண்ட் அவளோட ஹஸ்பண்ட் சொல்றா? என்ன சார் நடக்குதுங்க? இந்த கேஸ்ல செம்ம எனக்கு ஒண்ணுமே புரியல சார்.
இது வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ இது சீட்டிங் கேஸா இருக்கு. சார் டேய், நான் அப்புறம் பேசுறேன். இந்த ஜெர்னலிஸ்ட் ஜெயகாந்துக்கு ஒரு வெயிட்டான கேஸ் மாட்டியிருக்கு. ஹலோ, அதுக்குள்ள வச்சுட்டானே. ஹலோ, சொல்லு. சரி, நான் ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன்ல, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ரம்யா. சரி, ஓகே. யாரு? போலீஸ் விசாரிக்க வந்திருக்காங்க. ஸ்டே. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? I agree. Already we have waited for a long time. Should be accurate. See, sending report is not a matter. Okay. I'll call you. Okay. Hello. Who are you? What are you doing here? யார் உன்னை உள்ள விட்டது? கூல். ஏசிபி விஜய் பிரகாஷ், கிரைம் பிரான்ச். உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கார்த்திக் ரகுநாத் மேலே ஒரு சீட்டிங் கேஸ் ஃபைலாக இருக்கு. 2-3 நாளாக ஆளை காணோம். எனி ஐடியா? So what? It's unofficial and that personal matter. ஒன் ஆஃப் யர் ஸ்டாஃப் ரம்யா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டிங் கேஸ்க்கான பிளாட்டு இந்த ஆஃபீஸ் தான். ஐ நீட் டு see the details of Karthik and his team members. Hello, mister. This is an international company. We have a lot of procedures and formalities. Suddenly இங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. You should get the permission from the higher authorities. Go and get it. நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. கூப்பிடாங்களா? இவங்கள தெரியுமா? தெரியும் சார். இந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் சார் இருந்துச்சு. இவனை பார்த்துருக்கேன் சார். அந்த பொண்ணை பார்க்கில் ஒரு நாள் இறக்கி விட சொல்ல இவரை பார்த்துருக்கேன் சார். இந்த டேட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்ப்போம். சார், எல்லா இடத்துலையும் செக் பண்ணியாச்சு சார். அவனை பற்றின ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல சார். எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. அவன் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கான். எஸ் சார். சார், எனக்கு ஒன்று தோணுது சார். நம்ம வேணால் பேப்பரில் மிஸ்ஸிங்னு ஆடு கொடுத்தோம்னா ஏதாவது குழு கிடைக்கும்ல சார்? முக்கிய செய்திகள். பல பெண்களை கார்த்திக் எனும் வாலிபன் திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிய வழக்கில் போலீசார் தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகிறார்கள். அவனை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால் அவன் புகைப்படத்தை போஸ்டர்களாக மக்கள் கூடும் இடத்தில் ஒட்ட காவல்துறை ஆணையிட்டிருக்கிறது. கூடவே காவல் அதிகாரியின் தொடர்பு எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னையா இந்த மிஸ்ஸிங் கேஸ்க்கு இது வரைக்கும் எந்த கோலம் வரல?
சார் அந்த ஃபோன் பண்ணவர் வந்திருக்காரு சார். ம் வாங்க. முருகா. ம் இவர் எனக்கு தெரியும் சார். என்ன தெரியும்? நானும் இவரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சார். என்னது சின்ன வயசுல இருந்தா? உங்களை பார்த்தா 50 வயசு மாதிரி தெரியுது. அவன் சின்ன பையனா இருக்கா? உண்மையதான் சார் சொல்றேன். அவன் செத்துட்டா சார். யோ என்னையா சொல்றான்? சார் என்ன நம்புங்க சார். சார் 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 மெட்டல் ஹாஸ்பிட்டல் எஸ்கேப் ஆகிட்டா சார். நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன நம்புங்க சார். பாருல அவன் செத்துட்டா சார். ஓகே வா 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 வா. சார் சார் அவன் கார்த்திக் இல்ல சார். அவன் கிருஷ்ணமூர்த்தி சார். சார் சார் எனக்கு தெரியும் சார். அவன் கார்த்திக் இல்ல சார். என் ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி சார். சார் என்ன நம்புங்க சார். கார்த்திக் இல்ல கிருஷ்ணமூர்த்தியா? சார் என்ன சார் நடக்குது? கம்ப்ளைண்ட் கொடுத்து 6 மாசம் ஆச்சு. நீங்க கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா மிஸ்ஸிங் ஆட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட பத்தி ஏதேதோ சொல்றாங்க. கஷ்டமா இருக்கு சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது. சரியான ஃப்ராடு. சார் ஸ்டாப் இட் சார். உங்களால என்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. சார் லேட்டஸ்ட் அப்டேட் சார். சார் இதே மாதிரி ஒரு கேஸ் ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு ஹைதராபாத்தில் ஃபைல் ஆயிருக்கு சார். அதோட டீட்டெயில் சார். சொல்லு. சார் நம்ம ஸ்டேஷனுக்கு வயசான ஒருத்தர் வந்தார்ல. யாரு? அதான் சார் கார்த்திக் தெரியும்னு வந்தார அந்த மெண்டலு. சார் அவரை யாரோ கொடூரமா ஒன்னு இருக்கானுவோ சார். சார் இவ்வளோ கொடூரமா இருக்க எப்படி சார் கொண்டிருப்பாங்க? போஸ்ட்மார்ட்டம் தெரியும். தள்ளுங்க. தள்ளுங்கடே தள்ளு தள்ளு தள்ளுங்க சார். நீங்க போங்க சார். வழிவிடுங்க வழிவிடுங்க. தள்ளுங்கடே. எல்லாரும் கூட்டம் போட்டு தள்ளுங்க. சார் அங்கே விசாரிச்சதில் சரியான தகவல் எதுவும் கிடைக்கல சார். எங்க போறாங்க?
சார் செத்து போன வேணுகோபாலோட பெட்டி சார். ஓப்பன் இட். ஓகே சார். Power and lights. சார் பார்த்தா கார்த்திக் மாதிரி இல்லை. வேணுகோபால் போட்டியில கார்த்திக் போட்டோவா? நாம தப்பு பண்ணிட்டோம் சார். அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தப்பவே நம்ம சரியா விசாரிச்சிருந்தா இந்த மாதிரி அவருக்கு நடந்திருக்காதுல்ல சார். ஒருவேளை அந்த கிழவன் சொன்ன கிருஷ்ணமூர்த்தி தான் நம்ம தேடுற கார்த்திகா இருப்பானோ? அவன் கார்த்திக் இல்ல சார், அவன் கிருஷ்ணமூர்த்தி சார். கிருஷ்ணமூர்த்தி சத்துட்டானா? அப்போ இந்த கார்த்திக் யாரு சார்? ஒருவேளை கிருஷ்ணமூர்த்தி தான் பேயா வந்து கார்த்திக் உருவத்துல இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பானோ? யோ கம்மினரியா, பேயாவது பிசாசா? குமார் சார், அந்த போட்டோல ஸ்டுடியோ பேர் இருந்ததுல அது விசாரி. ஓகே சார். இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் நடந்த கொலைனால இந்த பகுதி மக்கள் ரொம்ப பீதியில் இருக்காங்க. வேணுகோபால் என்ற மனநோயாளியை யாரோ கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொலையை செஞ்சது யாருன்னு ஒரே மர்மமா இருக்கு. ஆனா இந்த பகுதி மக்கள் இந்த கொலையை செஞ்சது மனுஷன் இல்லைன்னோ பேயோ மானச சக்தியோ தான் இதை செஞ்சிருக்கணும் பயத்துல இருக்காங்க. இந்த கொலையை பத்தி இந்த ஹாஸ்பிட்டல் வார்டன்ட்ட கேட்போம். வேணுகோபால் பெட்டியில போலீஸ் தேடிட்டு இருந்த கார்த்திக் போட்டோ இருந்ததா சொல்லப்படுது. ஆனா இறந்து போன வேணுகோபாலோ அது தன்னோட நண்பர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொன்னதாக ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. அப்போ போட்டோல இருக்கிறது போலீஸ் தேடிட்டு இருக்க கார்த்திகா இல்ல வேணுகோபால் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியா? இதை நீங்க சொல்ல. இந்த வேணுகோபால கொன்னது, இந்த 3 பொண்ணுங்களை ஏமாத்தினது, இது எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி. என்னங்க சொல்லுங்க சார். இந்த பெஞ்சமின் பட்டன் கேஸ் மாதிரி வயசான கிருஷ்ணமூர்த்தி தான் எங்க வந்து இதெல்லாம் பண்ணான்னு தோணுது சார். சார், கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கார்த்திக் பத்தின இன்ஃபர்மேஷன் சார். கனெக்டிங் டு யூ சார். நீங்க தேடிட்டு இருக்கிற கார்த்தியை நான் பார்த்தேன் சார். கார்த்தியை நான் பார்த்தேன் சார். இங்க பக்கத்துல தான் சார் உட்காந்துருக்கான். சார் சார் எந்திரிக்கிறா சார். சார் அவன் என்ன பார்த்து தான் சார் வரான். சார் பயமா இருக்கு சார். சார் கண்டிப்பா 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ள தான் இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் செக் போஸ்ட் எல்லாத்தையும் எலக்ட் பண்ணுங்க. எஸ் சார். இத்தனை நாள் கழிச்சு அவனை பத்தின டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. யூ ஷுட் ஆக்ட் குவிக்.
டிரைவர் இப்போ இங்கே ஏதாவது வண்டி கிளம்பிடுச்சா? இல்லை நான் பார்க்கல சார். ஆமாம் சார், இப்போ தான் 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு கேப் கிளம்பிச்சு சார். வண்டி எந்த ஏரியா போச்சு? அண்ணா நகர் வரையான்னு கேட்டாங்க, ரேட்டு செட் ஆகல, வேற கேப் புக் பண்ணி போயிட்டாங்க சார். பவன், அந்த கேபோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். சார் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறது ஓலா கேப் சார். வண்டி நம்பர் TN09 EC 1522 சார். டிராப்பிங் பாயிண்ட் மவுண்ட் ரோடா சார். புக்கிங் நேம் கார்த்திக் சார். சார் அதான் சார். Go fast, go fast. Kneel down. என்னாச்சு சார்? Kneel down. முக்கிய செய்திகள். பல பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய வழக்கில் பல்வேறு திருப்பங்களுக்கு பிறகு காவல்துறையால் தேடப்பட்டு வந்த கார்த்திக் பிடிபட்டார். புரியல சார். சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க சார். ப்ளீஸ் என் ஹஸ்பண்ட் அடிக்காதீங்க சார். விடுங்க சார். கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு பார்த்தா இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. விடுங்க சார் ப்ளீஸ். கார்த்திக் இத்தனை நாளா எங்கடா போன? என்ன விட்டு உன்னால எப்படி இருக்க முடிச்சது? ஏய் யார் நீ? சார் யார் சார் இந்த பொண்ணு? கார்த்திக் என்ன ஆச்சு உனக்கு? சார் அன்னைக்கு சொன்னல சார், அவ போய் சொல்றான்னு. என் ஹஸ்பண்ட் எதுவும் பண்ணிருக்க மாட்டா சார். கார்த்திக் எங்கடா போன? இங்க என்ன நடக்குது? முதல்ல இவ யாருன்னு கேளுங்க சார். ஏய் நீ யாரு? அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க. அடிக்காதீங்க ப்ளீஸ். கிஷோர் போதும். அப்போ இந்த பொண்ணுங்களை யாருன்னே உனக்கு தெரியாது? தெரியாது சார். சாமி சார் எல்லாத்தையும் வெளியே அனுப்பு. இதெல்லாம் உன் மேல இருக்கிற சீட்டிங் மர்டருக்கான எவிடன்சஸ் இல்ல? இதெல்லாம் நீ இல்லங்கிறியா? சார் இந்த ஜெனி, ரம்யா, வேணுகோபால் யாருன்னே எனக்கு தெரியாது சார். சார் ஆனா அந்த ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணது உண்மை சார். வேணும்னா என்ன அந்த ஆபீஸுக்கு கூட்டு போங்க சார். நான் ப்ரூவ் பண்றேன் சார். ப்ளீஸ் சார். கார்த்திக் சார் இந்த இடம் இதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது சார். கார்த்திக் சார் நமஸ்தே சார். தெரியாதுன்னு சொன்ன? ஹாய் ஜெனி. ஹலோ கார்த்திக். வந்துட்டீங்களா? இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? Yeah, everything is fine. இவனும் ரம்யாவும் லவ் பண்ணாங்களா? ஆமா சார். ஆமா சார். டேய் என்னடா இப்படி சொல்றீங்க? கார்த்திக் என்னடா நீங்களும் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் நாம விசாரிச்சதுல கார்த்திக் தான் அந்த 3 பொண்ணுங்களையும் ஏமாத்திருக்காங்கிறது தெளிவா தெரியுது சார். அந்த மர்டர் கேஸுக்கு தான் சரியான எவிடன்ஸ் மாட்டல சார். இல்ல சாமி,
ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்னையா எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தா நீ பண்ண மாதிரி தான் தெரியுது. உண்மையை ஒத்துக்கிறியா? சார் அவங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்லை சார். அந்த பொண்ணுங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். லாஸ்ட் 6 months நான் மும்பைல தான் சார் இருந்தேன். நீ சொல்றதெல்லாம் நம்பி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தராது. சாட்சி வேணும். ப்ரூஃப் வேணா சப்மிட் பண்றேன் சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்னையா 6 மாசமா மும்பைல இருந்தான்றான். சரியா விசாரிக்க மாட்டீங்களா? கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு 1 week டைம் தரேன். அப்போ அந்த பைத்தக்காரன் சொன்ன மாதிரி கிருஷ்ணமூர்த்திங்கிற பேரில் யாராவது இருக்காங்களா? சார் அதை பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியல சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், விசாரிச்சு சொல்கிறேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன் குமார். எஸ் Sir, my husband missing, sir. Your husband? வேற ஏதாவது ப்ரூஃப்ஸ்? Marriage certificate, Aadhaar cards, joint bank account, passports. சார் ஒரு நிமிஷம். Marriage photos, sir. Please sit down. எத்தனை நாளா மிஸ்ஸிங்? நேத்துல இருந்து சார். நேத்துல இருந்தா? சார் என்ன சார் சொல்றாங்க? ஒரு வாரமா கார்த்திக் நம்ம கஸ்டடியில் தான் சார் இருக்கான். ஒருவேளை கார்த்திக் மாதிரியே இன்னொருத்தர் இருப்பானோ? Please come with me. எதுக்கு சுட்ட? அவன் இருக்கக்கூடாது சார். அவன் உயிரோட இருந்தா இன்னும் பல பொண்ணுங்களை ஏமாத்த ஆரம்பிச்சிருவான். சாரி சார். நேத்துல இருந்து காணும்னு சொன்னது போய். நானும் அவனும் பிரிஞ்சு 1 வருஷம் ஆகுது. நாங்க 2 பேரும் லவ் பண்ணி சந்தோஷமா தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வேலையை விட போறேன்னு வந்து நின்னா அப்ப ஆரம்பிச்சது சார் எங்க பிரச்சனை. நான் எவ்வளோ சொல்லியும் அவன் புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் நாங்க பிரிஞ்சிட்டோம். என்னை விட்டு போனவன் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா பொண்ணுங்களும் ஏமாத்தின மாதிரி தான் என்னையும் ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது சார். அதான் அவனை சுட்டேன். எவ்வளோ அடிச்சும் அந்த 3 பொண்ணுங்களையும் தெரியாதுன்னு சொன்னவன்
நீ ஷூட் பண்ணியும் உன் பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்கா. சம்திங் இஸ் தேர். சார், கார்த்திக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா சார். வாட்? டியூட்டில யார் இருந்தாங்க? எஸ்ஐ பவன் சார். ஏய், நில்றா. பார்க்க ஹாஸ்பிட்டல் போவான்னு பார்த்தா இங்கே ஓடிட்டு இருக்கான். உன்னை விட மாட்டேன். எங்கடா ஓட பாக்குற? யாரியா நீ? யாரா? ஜெர்னலிஸ்ட் ஜெயகாந்த் தெரியுமா? நான் தான்டா ஜெர்னலிஸ்ட் ஜெயகாந்த். 3 அப்பாவி பொண்ணுங்கள அநியாயமா ஏமாத்திருக்க. வயசானவனு பார்க்காம கொடூரமா கொண்டிருக்க. உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு கூட விட மாட்டேன்டா. போலீஸ் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். இந்த கேஸ்ல யாருக்கும் தெரியாத டீடைல நான் உங்களுக்கு சொல்றேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னது? யாருக்கும் தெரியாத டீடைல்ஸ் இல்லாமா? ஆமா சார். சொல்லு சார். போலீஸ் வராங்க சார். போலீஸ்லாம் பிரச்சனை இல்ல. எவ்வளவோ பாத்துட்டோம். இத பண்ண மாட்டோமா? ஏறா வண்டியில. இப்ப வண்டி எடுங்க சார். போலீஸ் பக்கத்துல வந்துட்டாங்க சார். ஹலோ சார், எவ்வளோ ட்ரை பண்ண சார்? வண்டியில் எஸ்கேப் ஆயிடா சார். சாரி சார். வண்டி நம்பரை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடுறேன் சார். ஏதோ பண்ணி தொலையா. சாமி சார், அந்த 3 பொண்ணுங்களையும் வீட்டில் சேஃபாக இருக்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியா? ஓகே சார். அந்த 3 பொண்ணுங்க யாரு? எதுக்கு என்ன ஹஸ்பண்ட்னு சொல்றாங்கன்னு புரியல சார். அப்போ உன்னை சுட்டாளே அவ யாரு? அவ தான் சரி வைஃப் பிரியா. என்னது? சுட்டது உன் வைஃபா? ஆமா சார். அடப்பாவுமே. ஒரு நிமிஷம் இருப்பா. உன் லைஃப் என்னையா இடியப்பா மாதிரி ஒரே சிக்கலாகுது. சரி, நான் உன்னை கேட்கணும், உன் வயசு என்ன? இப்ப எதுக்கு சார் அதெல்லாம்? அதுக்கு இல்லப்பா, நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அது பேரு பெஞ்சமின் பட்டனோ மட்டனோ. அதுல ஹீரோ உறக்கும் போதே கிழவனா இருப்பான். அப்படியே வளர வளர 60 வயசுல அவன் எங்க ஆயிடுவான்ப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த செத்து போன கிழவனோட சின்ன வயசு போட்டோல உன்ன மாதிரியே ஒருத்தன் இருந்தான்ப்பா. சேம் அந்த படத்துல இருக்கிற மாதிரியே அந்த கிழவனோட போட்டோல இருந்த நீதான் இப்ப 60 வயசுல எங்க வந்து இதெல்லாம் செஞ்சேன்னு நினைச்சேன்ப்பா. சார் என்ன சார் லூஸ் மாதிரி பேசுறீங்க? என்னது லூசா? தம்பி சார் ப்ளீஸ் சார், என்னை நம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த 3 பொண்ணுங்களையும் பிடிச்சாதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆபீஸ்ல இருந்து கால் பண்றானுங்க. ஹலோ போலீஸா? ஆபீஸ் வந்துட்டானுங்களா? யோ ஏன் கட் பண்ற? போலீஸ் நம்மள ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க சார். என்னது? என்னையுமா? அட பாவி, வாங்க சார். கூப்பிட்டு அக்யூஸ்ட் ஆகிட்டீரா? சார், அந்த 3 பொண்ணுங்களும் மிஸ்ஸிங் சார். கார்த்திக் சார் தான் அனுப்புனாரு. இங்க நடக்கிற விஷயங்களுக்கும் கார்த்திக் சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை பத்தி இங்க பேச வேணாம். வாங்க போலாம். அட பாவி, இந்த ஜெயகாந்தியே ஓடி ஒளி வச்சிட்டியே. சார் சார், அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு எகிரி குதிக்குது சார். இன்னொரு பொண்ணா? நான் வரலப்பா, நீயே போய் பிடிப்பா. வாங்க சார். இரியா தலையில காக்கா காக்கா. வாங்க சார். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். போறா சார், ஸ்பீடா போங்க சார். அவசரம் எனக்கு புரியும், அடிக்க புரியுமா?
இட்ஸ் ஓகே. இது மட்டும் போலீஸ்க்கு எல்லாம் கிடைச்சிருந்ததுன்னா நம்ம தான் எல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். The footage is safe, guys. இனிமே நம்ம தலைமறைவா இருந்தாலே போதும். போலீஸை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் தான் நம்மளை கிட்னாப் பண்ணதா நினைப்பாங்க. அப்படியே கார்த்திகை போலீஸ் பிடிச்சாலும் அவனுக்கு நம்மளை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. அவனை அடிச்சே காலி பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. How is it? சார் வாங்க சார் போலாம். ஹலோ கேர்ள்ஸ், இப்போ உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் என் கையில இருக்கு. நான் தான் ஜர்னலிஸ்ட் ஜெயகாந்த். இப்ப யார காலி பண்றாங்கன்னு பாப்போம். You look so sexy. கேமரா குடுறா. உட்காரி. நீ பேசுவியா? I hate you. உட்காரி. ஏய் உன்னை தாண்டி உட்காரு. ஏய் யாரு நீங்களா? எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க சொல்லுங்க. உட்காருங்க மேம். கார்த்திக் எங்க? வெயிட் பண்ணுங்க, கார்த்திக் சார் வருவார். நான் போய் கூப்பிட்டு வரேன். சரஸ்வதி அம்மா, சரஸ்வதி அம்மா, நீங்க எப்படிங்க? கார்த்திக் எங்க? பதட்டப்படாதீங்கம்மா, பதட்டப்படாதீங்க. உட்காருங்க, முதல்ல உட்காருங்கம்மா. இது குடிங்க. குடிங்கம்மா. என்ன நடக்குதுன்னே புரியலம்மா. கார்த்திகை பாத்தீங்களா? எங்க இருக்கான்? கோவப்படாதீங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. கார்த்திகையா ரொம்ப நல்லவர். அவரை சுத்தி இப்படி எல்லாம் நடக்குதுன்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேம்மா. அன்பார்ந்த காரைக்குடி நாடக கலா ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். வருஷம் நம்ம அம்மன் கோவில் திருவிழாவில் நடக்கிற செந்தமிழ் கலைக்குழுவின் நாடக நிகழ்ச்சி நம்முடைய நவரச கலைஞர், காவிய தலைவன், கன்னிப்பெண்களின் நாயகன், கலைமாமணி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தலைமையில் நடக்கவிருப்பதால் அனைவரும் வந்து விழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பிக்க போகுதுடி. வீரர்களே, நாம் சரித்திரத்தில் இடம் பெற வேண்டும் என்றால் நமக்கு தேவை வெற்றி. வீரர்களே வாருங்கள், எதிரிகளை வீழ்த்துவோம். பானுமதி, சுவாமி எப்படி இருக்கிறீர்கள்? தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே. இந்த உலகமே இந்த விக்ரமாதித்தனின் கைவசம். இந்த விக்ரமாதித்தனோ உன் வசம். சுவாமி, நான் தங்களுக்காக பரிசு ஒன்றை வைத்திருக்கிறேன். என்ன? கண்ணை மூடுங்கள். கொஞ்சம் கூட பிடிக்கலடி. ஏண்டி என்னாச்சு? கண்ணை மூடுங்கள். அவனுக்கு அறிவு இருக்கும். இதெல்லாம் நாடகம் தானே இருந்தாலும் கிருஷ்ணா வரட்டுமா? நாளைக்கு பார்க்கலாம். திருவிழாக்கு தயாராயிடுப்பா. ஏண்டா, உனக்காக மாச கணக்குல காத்துட்டு இருந்தா மெதுவா பேசு. நீ என்னடா அவ கூட ரொம்ப கொஞ்சம் கொள்ளாவிட்டு இருக்க. நடிப்புடி அது. ஓ, நடிப்பா? என்ன
தவிர வேற யாரையாவது நினைச்ச கொன்றுவேன். கொன்னுட்டு நீ என்ன பண்ணுவ? 2 மாசம் கூட உன்னால இருக்க முடியல. 100 கடுதாசி போட்டிருப்பியா? வா. அங்க நடிக்கும் போது கூட இந்த முகம் தான் தெரிஞ்சது. இந்த ஓதடு. இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சலாமா போயாமா நாளும் முத்தமிட்ட சண்டை போடலாமா சின்ன சின்ன பகையால வண்ண வண்ண வாழவில்ல போல வழக்க மாறி போச்சு உன்னால எல்லாமே என்னாலும் நீயுமே முன்னா வந்து கொன்ன போடுற ரெண்டு எச்ச கொண்ட பச்சை புள்ள கண்ணால வாழும் காலம் எல்லாம் உன் கையா கோக்கணும் நெஞ்சில் சாயணும் குஞ்சி தீர்க்கணும் ஒன்னா வாழணும் முன்னில் சேரணும் உன்னை தாங்கணும் வேற என்ன வேணும் இது போதும் என்ன சாமச்சம் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சலாமா போயாமா நாளும் முத்தமிட்ட சண்டை போடலாமா உன்னுடைய தோளுல பமட்ட போனா சின்ன புல போல என்ன நீ கொஞ்சணும் நாம சென்றிருக்க நேரம் எல்லாம் சந்தோஷம் என்ன கொல்லாம கிளம்பி ஆபாசம் அடி உன்னாலே என்ன நானும் மறந்து போனேன் உன்னை பார்க்க பார்க்க என்ப கூடி போகுதே நெஞ்சுக்குள்ளே மெல்ல மெல்ல என் காதல் இன்னும் மெல்ல மிரதே வாழும் காலம் எல்லாம் உன் கையா கோக்கணும் நெஞ்சில் சாயணும் கொஞ்சி திருக்கணும் ஒன்னா வாழணும் முன்னில் சேரணும் உன்னை தாங்கணும் வேற என்ன வேணும் இது போதும் நாட முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. கிருஷ்ணமூர்த்தி எங்கடா? உள்ள இருக்காரு. ஏய் சரஸ்வதி, இங்க என்ன பண்ற? வெக்கத்தை பாரு. ஒன்னும் இல்ல. என்னடா கிருஷ்ணமூர்த்தி, உள்ள நீ ஒரு நாடா நடத்துற போல என்னடா நடக்குது? டேய் விடுறா, நேரம் வரும்போது சொல்றேன்டா. அடேங்கப்பா, என்னமோ பண்ற. நடத்து நடத்து. அப்பா இங்க என்ன பண்றீங்கப்பா? என்ன கருமத்தடி பண்ணி வச்சிருக்க? இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா முகத்துல காரி துப்புவாங்க. நீயாவே அந்த கூத்தாடி நாய விரும்புறேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுற. நம்ம ஜாதி என்ன, நம்ம அந்தஸ்து என்ன? என்கிட்ட கையேந்தி பிச்சை எடுக்கிற நாய் அவன். அவனை போய் நீ எப்படி? அப்ப கோவப்படாதீங்கப்பா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குப்பா. அவரு ரொம்ப நல்லவர்ப்பா. உண்மையாவே நானும் அவர் ஒருத்தர் விரும்புறோம்ப்பா. தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்கப்பா. பைத்தியமாடி நீ? நீ என்ன பண்றன்னு புரியுதா உனக்கு? அப்பா அப்பா கிஞ்சி கேக்குறப்பா. நீ பண்ற அசிங்கத்துக்கு என்னையும் தொலைப்பா சொல்றியா? பெற்றதுக்கு தூ. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. என்னதான் கால்ல விழுந்து கெஞ்சினாலும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. என்னாச்சுமா? மாடியில பேசிட்டு இருந்தோம், தவறி கீழே விழுந்துட்டேன்.
கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. உனக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்படாதம்மா, நாங்க இருக்கோம். நீயும் கிருஷ்ணமூர்த்தியும் விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் வந்ததும் கூடிய சீக்கிரமே உனக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். யோசிக்காதம்மா, கல்யாணத்துக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன். வேணும் எல்லாத்தையும் சொன்னான். பாவண்டா அந்த பொண்ணு, குடும்பத்தையே இழந்து நிக்கிறா. எனக்கு எல்லாமே தெரியும்டா. உங்க 2 பேருக்கும் இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம். அதுக்கான வேலைகளை நாங்க பாத்துக்கிறோம். வெளியில எங்கேயும் ஊரை சுத்தாம இங்கேயே இரு, புரியுதா? சரி. அப்புறம் என்ன, நம்ம கல்யாண வேலையை பார்ப்போம். வேணும் ஐயா, அந்த குங்குமத்தை வச்சு விடு. சரிங்க. பார்த்து பெருசா வச்சிடாத, சின்னதா. அவ்வளவு நல்லா. அம்மா நேரமாச்சு, பொண்ணை கூப்பிட்டுவாங்க. டேய், யாரா இந்த பொண்ணு? என்னடா பேசுற? நம்ம சரஸ்வதிடா. என்னது சரஸ்வதியா? இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா. ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யார் நீ? நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அப்பா என்னப்பா இது? நான் விரும்பின பொண்ணு இவ கிடையாது. டேய், என்னடா பேசுற? நீங்க 2 பேரும் விரும்பினது ஊருக்கே தெரியுமேடா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? டேய் வேணும், என்னடா சொல்றான் இவன்? டேய், நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத நானே பாத்துருக்கேன்டா. ஆமாயா, வேணு சொல்றது உண்மைதான். இவங்க 2 பேரும் விரும்புறாங்க. எங்க ஜமீன் அம்மாவோட அந்தஸ்துக்கு உன்னெல்லாம் விரும்பினதே பெரிய விஷயம். நீ என்னடானா எங்க அம்மாவை ஊர் முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்துறியா? கூத்தாடி பயல. என்னடா திமிர்ற? வந்தனா எல்லாரும் சேர்ந்து வெட்டி போட்டுருவோம். அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா. மா, உங்களுக்காக தான் பாக்குறோம். இல்ல ஏங்க எல்லாரும் முன்னாடி இப்படி பேசுறீங்க? என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கு. வாழ்நாள் முழுக்க உங்க கூடயே இருப்பேன்னு சொன்னீங்க. இப்ப யாருன்னு கேக்குறீங்க? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்க போவேன்? மா அழாதீங்கம்மா, உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். ஏய், நாடகம் மாட்டியா? இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. கட்டுறா தாலிய. ஒரு நிமிஷம். இவங்க சொல்றது உண்மைன்னு நீங்க நம்புறீங்கன்னா இவங்கள இந்த ஊரையே காக்குற ஆத்தா மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. இப்பவே நான் தாலியை கட்டுறேன். என்னமா யோசிக்கிறீங்க? பூசாரி எடுத்தாயா சுடத்தை? இந்தாங்க. இன்னும் உங்களுக்கு கோவம் குறையிலையா? நடந்ததேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு முதல் இரவு. இந்த புடவை நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச கலரு. ஐயோ மறந்துட்டேன். உள்ள போனதும் புருஷ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி சொன்னாங்க. என்ன ஆசீர்வாதம்
ஏய் யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்க? என்னது தனியாவா? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? நான் எல்லாத்தையும் பார்த்தேன்டி. பைத்தியம் மாதிரி தனியா பேசிட்டு இருக்க. ஆமா, பைத்தியம் தான். உங்களையும் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, நான் பைத்தியம் தான். உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நடிக்காத, நிறுத்துறி. ஊரையே கூட்டி என்ன கெட்டவனாக்கி கல்யாணம் பண்ண வச்சல, இப்ப அதே ஊரை கூட்டி உன்னை பைத்தியக்காரி நிரூபிக்கிறேன்டி. ஐயோ ஐயோ, நான் சொல்றத கேளுங்க தயவு செய்து. ஏய் சொன்னா கேட்க மாட்டேன். நீ வேணும் தானே எப்படியே கொண்ட. ஒவ்வொரு நொடியும் நான் ஒண்ணு நினைச்சு வாழ்ந்தேன்டா. விரும்பினியே அந்த பானு. அவ இருந்த இடத்துல நான் இருந்ததோ இந்த ஊரையே நம்ப வச்சேன். நீ எனக்கு கடிதாசி போட்ட மாதிரி நானே எழுதி போட்டு நம்ம 2 பேரும் விரும்புறதோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ப வச்சேன். அடையறதுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் நானே உருவாக்குனேன். ஏய் சரஸ்வதி, இங்க என்ன பண்ற? அந்த மாணவ குடும்பத்தோட சேர்த்து அழிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அவன் மட்டும் தப்பிச்சிட்டான். இதெல்லாம் நீ எனக்கு வேணும் தாண்டா பண்ண. நீ வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இவ்வளவு கொடூரமானவளா நீ? இப்பவே நீ யாருன்னு இந்த ஊருக்கே சொல்றேன்டி. ஏய் எல்லாரும் வாங்க. எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்தீங்களா? எந்த நேரத்துல என்ன காரியம் பண்ணிட்டு தெரியுமா? கத்துறத நிப்பாட்டுங்கயா. நான் சொல்றத கேளுங்கயா. ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன கடைசி வரைக்கும் ஏத்துக்க மாட்டீங்களா? இவ நடிக்கிறா, நம்பாதீங்க. இவ என்ன மட்டும் இல்ல, ஊரையே ஏமாத்திருக்கா. இவ ஒரு பைத்தியங்க. பெத்த அப்பனையே கொண்டு இருக்கா. கொலைகாரி. ஏங்க என்ன கொலைகாரன்றீங்க, பைத்தியக்காரன்றீங்க? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பண்ணுங்க? அடிச்சதும் இல்லாம அவங்கள தப்பா வேற பேசுறியா நீ? இல்லங்க நான் அடிக்கடா அவனை. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா? நான் இருந்தா தானே வாசப்பட்டது நடக்கும். ஐயா கிருஷ்ணமூர்த்தியா? உனக்கு வேற வழியே கிடையாது. என் கூட வாழ்ந்துதான் ஆகணும். நீ யாரடி என் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு? கிருஷ்ணமூர்த்தி என்ன விடுங்க. கிருஷ்ணமூர்த்தி ஐயா
எவ்வளோ தேடி பார்த்துட்டியா, கிடைக்கலையா? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி. மாமா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? சரி வாங்க சாப்பிடலாம். அவர் உள்ளதா இருக்காரு. ஏங்க நான் தான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல. இந்தாங்க உங்களுக்காகவே பண்ணிருக்கேன், சாப்பிடுங்க. மாமா வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம் வாங்க. கை கழுவிட்டு வந்துடுறோம். பிள்ளை இல்லாத வருத்தத்துல இப்படி ஆயிட்டாலடா என் மருமக. ஐயா அழுவதீங்கயா, கொஞ்சம் நல்லா சரியாயிடும். சரஸ்வதி, நீன தூங்கிட்டு இருக்காங்களே. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அங்க யாருமே இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? கிருஷ்ணமூர்த்தி செத்துட்டான். என்ன பைத்தியம்னு சொன்ன, பொறுத்துக்கிட்டேன். என் கிருஷ்ணமூர்த்திய செத்துட்டோன்னு சொன்ன. சரஸ்வதிமா, நீங்க கிளம்பலாம். இதுல உங்க துணிமணி இருக்கு. நல்லா இருக்கீங்களாம்மா? என்னம்மா இங்கே இருக்கீங்க? வாங்கம்மா நம்ம ஊருக்கு போவோம். இல்லைண்ணா, நான் இங்கேயே இருக்கேன். நிம்மதியா இருக்கு.
சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். என் கையால எப்படி பண்ண வச்சுட்டேடா கிருஷ்ணமூர்த்தி. கொண்டுட்டேன். அந்த கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தில் எல்லாத்தையும் கொண்டுட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா பல வருஷத்துக்கு அப்புறம் கல்யாண கோலத்துல உன்னோட ஏன் கிருஷ்ணமூர்த்திய பார்த்தேன். கிருஷ்ணமூர்த்தியா? யார் அந்த கிருஷ்ணமூர்த்தி? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல அவன்தான் என் கிருஷ்ணமூர்த்தி. அவன் என் கார்த்திக். உட்காரடி. சொல்றேன்ல உட்காரடி. உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் கார்த்திக், ஆனா அவன் ஏன் கிருஷ்ணமூர்த்தி. என்னடா கிருஷ்ணமூர்த்தி இன்னும் இவ்வளவு இளமையா இருக்கானே, நான் மட்டும் இப்படி வயசாகி அழகெல்லாம் எந்தி தோல் எல்லாம் சுருங்கி பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அப்புறம் தான் கிருஷ்ணமூர்த்தி பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு. நீயும் அவனும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. சந்தேகமே வராத மாதிரி ராணி மாதிரி இருந்தவர் உங்க வீட்டுல வேலைக்காரிய வேலை செஞ்சேன். அப்பதான் அவன் குடும்ப போட்டோ பார்த்தேன். கிருஷ்ணமூர்த்தியை வேரோடு அழிச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா அவன் திரும்பி வந்து உன்னோட சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது அவனை எப்படியாவது கொள்ளணும் தோடிச்சு. இந்த வயசுல என்னால் என்ன பண்ண முடியும்? அப்பதான் சரியான சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அமைஞ்சது. என் லைஃபே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்களேடி. யாரு நீங்க எல்லாம்? எங்கடி அந்த கிழவி? உங்களுக்கும் அந்த கிழவிக்கு என்னடி சம்பந்தம்? சொல்லுங்கடி, இல்லனா கொன்றுவேன். சார் டோன்ட் மூவ். சார் I said don't move. Stay back. Stay back, sir. Sir, don't move. Stay back. Sir, நான் சொல்றத கேளுங்க சார். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இந்த மூணு பொண்ணுக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம் சார். அது மட்டும் இல்ல சார், எங்க வீட்ல வேலை செஞ்ச கிழவிதான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கு சார். ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். ஜெயகாந்த் சார், இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? எஸ் சார், இந்த கார்த்திக் மேல எந்த தப்பும் இல்ல சார். வாங்க சார். சார், உங்களுக்கு லொகேஷன் மெசேஜ் பண்ணிருக்கேன். ஓகே சார். அதுக்கான ப்ரூஃப் இந்த கேமரால இருக்கு சார். சார் நான் சொன்னேன்ல சார். We should find out immediately the person behind these three girls, sir. உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? ஒரு நாள் ராத்திரி எப்பவும் போல பாட்டி முடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு 4 பேர் எங்களை கெடுக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ சரஸ்வதி அம்மா தான் வந்து எங்களை காப்பாற்றினாங்க. அவங்க மட்டும் வரலன்னா நாங்க 3 பேர் என்ன ஆயிருப்போம். எங்க உயிரை காப்பாத்தினது இல்லாம கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்க. நான் கேட்குற உதவி எல்லாம் உங்களால பண்ண முடியாது. என்னம்மா, எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும் கேளுங்க, நாங்க இருக்கோம். கொல்லணும். கொல்லணும் முடியுமா? உங்க வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்த அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். ஆனா அவன் மட்டும் சந்தோஷமா இருப்பான். அம்மா, அவசரப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களோட வேதனை எனக்கு புரியுது. நீங்க சொன்ன மாதிரி அவனை கொண்டுட்டா அதோட அது முடிஞ்சிடும். ஆனா ஒவ்வொரு நிமிஷம் அவ வாழ்க்கையில சாகர வலியை விட பல மடங்கு வலிய அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கான விஷயத்தை நாங்க பண்றோம். அதுக்கப்புறம் தான்
கார்த்திகை நாங்க 3 பேரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் நம்பர்ஸை கிரியேட் பண்ணி அவனுக்கே தெரியாம அவன் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல எல்லாம் போய் ஜாயின் பண்ண. அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரையும் நாங்க கார்த்திகை லவ் பண்றதா நம்ப வச்சோம். சரஸ்வதி அம்மா சொன்னதை வச்சு கார்த்திக்கும் பிரியாவும் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே ஒரு கதையா கிரியேட் பண்ணி தேவையான எவிடன்ஸை வச்சு போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானா உருவாகிறது இல்ல, நம்மளே உருவாக்கிக்கணும். அந்த வேணுகோபாலையும் கொலை பண்ண அந்த பொண்ணுங்களை கெடுக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குனதே நான் தான். அது தெரியாம அந்த 3 பொண்ணுங்க பாவம். அவன் எப்படி உன் உயிரை காப்பாத்த துடிக்கிறானோ அதை விட நான் அவன் உயிரை எடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் கணக்குப்படி அந்த 3 பொண்ணுகளை கண்டுபிடிச்சிருப்பான். ஃபோன். கார்த்திக் ஸ்பீக்கர். ஹலோ. எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன், நீ உயிரோடவே இருக்க மாட்டடி. அப்படியா? உன் பிரியா உயிரோட இருக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா. ஏய், என்ன சொல்ற? எங்க பிரியா? பேசுடி பேசுடி பேசு. பிரியா. சாரி கார்த்திக், உன்னை புரிஞ்சுக்காம லைஃப்ல என்னென்னமோ நடந்துருச்சு. தப்பு பண்ணிட்டேன். சாரி கார்த்திக், எனக்கு பயமா இருக்குடா. இன்னும் எவ்வளவு நேரம் நான் உயிரோட இருப்பேன்னு தெரியல. ஆனா சாகறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. குர்ரி, என் குடும்பத்தை அழிச்சது பத்தாதா? இப்ப என் பிரியாவுமா? உனக்கு நான் தானே வேணும். நான் வரேன், என் பிரியாவை விட்டுரு. டேய் சீக்கிரம் வாடா, இல்லன்னா இவ சீக்கிரம் செத்துருவா. ஹலோ ஹலோ ஹலோ. Pavan, take them into custody. Karthik, come.
வந்துட்டியா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த படம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு முதல் இரவு கட்டினேனே அந்த புடவை. நீ என்ன மென்டலா? என்னென்ன பேசிட்டு இருக்க? எங்கடி பிரியா? நான் தான் வந்துட்டேன்ல, அவளை விட்டுரு. சரஸ்வதி சரஸ்வதின்னு சொல்லாமே பிரியான்னு சொல்ற? நீதான் என் வாழ்க்கை. இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன், உனக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தேன். உன் கண்ணுக்கு நான் தெரியலையா? நீ என்னை விட்டு போகும்போது உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சினேன். என் அன்பை நீ புரிஞ்சுக்கவே இல்லை. உனக்காக என் வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் எழுதிட்டேன் கிருஷ்ணமூர்த்தி. ஏற்கனவே முன்னாடியே வேற எவ கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எல்லாம் உயிரோடு இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உன் மேல உயிரா இருக்கேன், ஆனா நீ அவ மேல உயிரா இருக்க. அதான் அவளை தூக்கிட்டேன். நானும் உனக்காக எத்தனை பேருடா கொலை பண்றது? உண்மையில உனக்கு அவதான் முக்கியம்னா உன் உயிரை விட்டுடு. என்ன பாக்குற? சீக்கிரம் சாவுடா, இல்லன்னா 5 நிமிஷத்தில் பிரியா செத்துருவா. சொல்லு, அந்த பொண்ணு பிரியா எங்க? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இந்த வயசான காலத்துல நான் தெரியாம தப்பு செஞ்சிட்டேன். சொல்லிடுறேன் ஐயா, சொல்லிடுறேன் ஐயா. கிருஷ்ணமூர்த்தி, நீயா சத்துரு, இல்லன்னா நானே உன்னை கொன்னுடுவேன். சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்க. என் அப்பா தான் கிருஷ்ணமூர்த்தி, நான் இல்ல. கடைசி வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேல்ல? கிருஷ்ணமூர்த்தி. சரஸ்வதி, நான் தான் உன் கிருஷ்ணமூர்த்தி. நான் சொல்றேன்ல, பிரியா விட்டுறலாம். கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு வேணும்ட்டு தானே இப்படி எல்லாம் சொல்ற? இல்ல. டேய், நீ என்ன வேணான்னு சொன்னப்ப கூட அதுல உண்மை இருந்ததுடா. ஆனா இப்போ இப்போ என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சுல. எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சியா? நீ நிம்மதியாவே இருக்க முடியாதுடா. முடிஞ்சா உன் பொண்டாட்டி காப்பாத்திக்கோடா.